students, welcome to DKM Maths Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5ல் 10வது சம், அதாவது லாஸ்ட் சம் இதான்ப்பா. இந்த சம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம் வந்து எப்படி பண்ணணும்னா, இந்த சம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மி தான். நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ சர்க்கியூட் இருக்குது, சி ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து லீனியர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சி ஆஃப் டி வந்து லீனியர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சி போட்டு சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏ போட்டு ஏ சி ஆஃப் டி ஒன் ப்ளஸ் பி சி ஆஃப் டி டூ. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்னு இவங்களே கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, ஏயும் பியும் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்றமே இல்லை, ஒரே வேல்யூ தான். ஏபி ஃபுல்லாக அதே வேல்யூ தான் வரும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சி ஆஃப் டி வந்து 3Tக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து லீனியரான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது சி ஆஃப் டி ஃபஸ்ட்டு சி ஆஃப் டி வந்து லீனியர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கனக்குள்ளே வந்து சி ஆஃப் டியோட வேல்யூ 3Tன்னு இருக்கும்போது இது லீனியராக இல்லையான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மொதல் வந்து கிவன் சொல்லி எழுதிக்கோங்க. சி ஆஃப் டி ஈக்குவல் 3Tன்னு. ஸோ கிவன் சொல்லி எழுதிக்கோங்க. சி ஆஃப் டி ஈக்குவல் 3Tன்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சி ஆஃப் டி வந்து லீனியர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சி ஆஃப் டி லீனியர் சொல்லிட்டாங்க. ஆனால் சி ஆஃப் டி ஈக்குவல் 3T இதுதான் லீனியராக இல்லையா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்ப்பா. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்களே, சி ஆஃப் ஏடி ஒன் ப்ளஸ் பிடி டூ ஈக்குவல் டு ஏ போட்டு சி ஆஃப் டி ஒன் ப்ளஸ் பி போட்டு சி ஆஃப் டி டூ. அதாவது இது நான் என்ன ஸ்டெப் எழுதியிருக்கேன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினில் இங்கே எனக்குள்ளே கொடுத்துருக்காங்க இல்லையா, சி ஆஃப் ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூ ஈக்குவல் டு ஏசி டி ஒன் ப்ளஸ் பிசி டி டூ. ஸோ இதுதான் அப்படியே நாங்கள் எழுதியிருக்கேன் இங்கனுக்குள்ளே. ஸோ இதை வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, எல்ஹெச்எஸ் போட்டு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. சி ஆஃப் ஏடி ஒன் ப்ளஸ் பிடி2ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கனுக்குள்ளே சி ஆஃப் டி ஈக்குவல் 3Tன்னு இவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, சிக்கு பதிலாக 3ன்னு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் சிக்கு பதிலாக 3 போடணும். ஸோ 3 போட்டு ஏடி ஒன் ப்ளஸ் பி போட்டு T2ன்னு போடணும். இவங்க சி ஆஃப் டி ஈக்குவல் 3Tன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிக்கு பதிலாக 3 கன்சிடர் பண்ணுறோம். இப்போ எல்ஹெச்எஸ் போடும்போது இங்கனுக்குள்ளே சிக்கு பதிலாக இங்கனுக்குள்ளே 3 போட்டுடுறோம். அப்புறம் 3 போட்டதுக்கு அப்புறம் இந்த 3 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணணும். ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணால் 3AT1 ப்ளஸ் 3BT2ன்னு போடணும். ஸோ போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஏ மட்டும் வெளியே எடுத்துகிட்டு ப்ராக்கெட்குள்ளே மிச்சம் இருக்க 3T1 வந்து போடணும். ப்ளஸ் போட்டு பி அப்படியே வச்சுட்டு ப்ராக்கெட்குள்ளே 3T2வை எழுதிக்கணும். ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சி ஆஃப் டி ஈக்குவல் 3Tன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போனா சிக்கு பதிலாக 3 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்கு பதிலாக 3 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போனா இங்கே பாருங்கள் 3 இருக்கா. ஸோ இங்கே 3 இருக்கா, இங்கனுக்குள்ளே வந்து அப்போனா ஏ போட்டு ப்ராக்கெட் போட்டு 3க்கு பதிலாக இந்த சி போட்டு T1ன்னு போடுறோம். ஸோ ப்ளஸ் போட்டு ஸோ இந்த பி இருக்கா, ஸோ இந்த பி போட்டுட்டு இந்த 3க்கு பதிலாக சி போட்டு அப்புறம் T2ன்னு போடுங்க. ஏன்னா சி ஈக்குவல் 3ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால தான் சி ஈக்குவல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிருச்சா, ஏசி ஆஃப் T1 ப்ளஸ் பிசி ஆஃப் T2 இந்த வேல்யூ அப்படியே இங்கே கிடச்சிருச்சா செக் பண்ணிக்கோங்க. அப்போனா ஆர்ஹெச்எஸ் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போனா தேர்ஃபோர் சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3T வந்து லீனியராக தான் இருக்கும் இதுவும். ஸோ இதில் எந்த மாற்றமே இல்லை. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.